శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద ஓம் நமோ வெங்கடேசாய. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அற்புதமான ரதசப்தமி வைபவத்திலே இன்றைய தினம் நாம் இப்பொழுது சேவித்து கொண்டிருப்பது ஹனுமந்த வாகனத்திலே திருவேங்கடமுடையான் சங்கொடு சக்கரம் ஏந்தி அபயவரதம் காட்டி தன் திருவடிகளை அனுமனின் மீது வைத்து நின்ற திருக்கோலத்திலே நமக்கு சேவை சாதித்து அருள கொண்டிருக்கின்ற இந்த அற்புத வைபவத்தை நாம் திருமலையிலிருந்து நேரடியாக ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி மூலமாக கண்டு சேவித்து கொண்டிருக்கின்றோம்.
ஹனுமன் தாசன் பகவத் கைங்கரியத்திற்கு பகவத் தாசனுக்கு மிகச்சிறந்த உதாரண புருஷனாக விளங்கக்கூடியவர் அனுமன். அனுமன் என்றாலே ராமனினுடைய நினைவுதானே நமக்கு வரும். ஆனால் இதோ இன்று நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, அனுமனினுடைய திருத்தோள்களின் மீது மிக அழகாக அந்த திருவேங்கடமுடையான் காட்சி தந்து கொண்டிருக்கின்றான். இந்த திருவேங்கடமுடையான் தான் ராமன். அந்த ராமன் தான் இந்த திருவேங்கடமுடையான் என்று நமக்கெல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கிற வைபவம் தான் இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்று மகாபாரத போரிலே கிருஷ்ணனினுடைய தேரிலே கிருஷ்ணன் தேரோட்ட அர்ஜுனனுடைய அந்த தேரிலே இருந்த கொடியிலே பறந்தானே அனுமன். அதுபோல இதோ திருமலை நம்பி சன்னதியன் அருகிலே மிக அழகாக கொடியிலே தன் புஜபலத்தை காட்டிக்கொண்டு தன் அருளை பறக்க விட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த திருக்காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அதேபோல் திருமலையினுடைய அந்த கோபுர தரிசனத்தையும் ரதசப்தமியினுடைய வாகன மண்டபத்தினையும் ஒரு சேர சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஹனுமந்த வாகனத்திலே திருவேங்கடமுடையான் கோதண்டராமனாக எழுந்தருளாமல் திருவேங்கடமுடையானாகவே எழுந்தருளிருக்கின்றான். இவன் ஏழுமலையான் என்று போற்றப்படுகின்றானே, அதற்கு காரணம் 7 மலைகளின் நடுவே இவன் எழுந்தருளிருக்கின்றான். அதிலே ஒரு மலையினுடைய திருநாமம் அஞ்சனாத்ரி என்பதாகும். அஞ்சனாத்ரி என்பது அதனுடைய பெயர் காரணம், ஒரு முறை அஞ்சனா தேவி இந்த மலையிலே இருந்து தவம் செய்தாள். அந்த தவத்திற்கு மெச்சி குழந்தை வரம் வேண்டி தவம் இருந்தால் அந்த தவத்தை மெச்சி வாயு பகவானினுடைய அருளாலே அஞ்சனா தேவி ஒரு குழந்தையை ஈன்றெடுத்தால், ஆண் குழந்தை. அந்த குழந்தைதான் இதோ நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோமே, ஹனுமன். அந்த அனுமன் பிறப்பதற்கு காரணமாக இருந்த மலை அஞ்சனாத்ரி மலை. அதனாலே அவன் பிறப்பிடம் மிக அழகாக இதோ மகிழ்ச்சி ததும்பும் விழிகளோடு வாய் நிறைய புன்னகையோடு தன் திருக்கைகளை ஏந்தி இந்த திருவேங்கடமுடையானை, அந்த கோதண்டராமன் தான் கலியுகத்திலே திருவேங்கடமுடையானாக எழுந்தருளியிருக்கிறான் என்பதை நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டு அருள பண்ணி கொண்டிருக்கின்றான் அனுமந்த வாகனத்திலே. தான் பிறந்த அந்த அஞ்சனாத்ரி தன் தாயை வணங்கி கொண்டு கோதண்டராமனை நினைத்து இந்த திருவேங்கடமுடையானை சேவித்து கொண்டு அவனுடைய திருக்கோவிலினுடைய முன்புறமாக நித்தமும் இருந்து சேவித்து கொண்டிருக்கிறான் ஹனுமன். முப்பொழுதும் கைங்கரியம் செய்யக்கூடியவன். நித்திய சூரிகள் என்று போற்றப்படுபவர்கள் வைகுந்தத்திலே இருந்து அவனுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் எத்தனை அவதாரங்கள் எடுக்கிறானோ, எங்கெங்கெல்லாம் அர்ச்சாரூபத்திலே இருக்கிறானோ அங்கெல்லாம் வந்திருந்து கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அனுமன் இந்த மண்ணுலகிலே இருந்து கொண்டு இன்னமும் அந்த பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடியவன். அவன் எத்தனையோ தத்துவார்த்தங்களை, எத்தனையோ பேரருளை திருவேங்கடமுடையானின் கோதண்டராமனின் ராமநாமத்தினுடைய மகிமையை என்று நமக்கு இன்னமும் அதனுடைய அனுக்கிரகத்தை தந்து கொண்டிருக்கக்கூடியவனாக காட்சியளித்து கொண்டிருக்கிறான் ஹனுமன். அப்பேற்பட்ட பாகவத தொண்டன்.
மிக அழகாக அனுமனினுடைய வரலாறு நமக்கு அநேக பக்தி சரணாகதி விஷயங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கின்றது. ராம அவதாரத்திலே ஹனுமனாக இருந்து கைங்கரியம் செய்த அனுமன் இப்பொழுது திருமலையிலே திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார். இதோ ஹனுமனினுடைய திருமுக தரிசனம். இந்த தரிசனத்தை காணுபவர்கள் சிறிய திருவடி என்று இவனுடைய மகிமையையும், பெரிய திருவடி என்ற கருடாழ்வாரினுடைய மகிமையையும், திருவேங்கடமுடையான் ஒரு சேர தன் திருவடியை காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கின்ற வைபவம். அந்த ராமாவதாரத்திலே ராமபிரானினுடைய கட்டளைப்படி அனுமன் சேதுவிலிருந்து கொண்டு விபீஷணன் ஆண்டு வரும் இலங்கைக்கும் பாதுகாவலாக இருந்து வந்தார். அப்படி விபீஷணனுக்கு காவலாக இருக்க சேதுவை அடைவார். சில சமயம் மேருமலையை சார்ந்து அருந்தவம் ஏற்றுவார். சேதுவில் நீராடி ராம நாமத்தை ஜெபித்த வண்ணம் தியானத்தில் ஆழ்ந்து விடுவார். ராமாயண சொற்பொழிவு எங்கெல்லாம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் சென்று ராமபிரானின் சரிதம் கேட்டு உள்ளம் குளிர்வார். சிரஞ்சீத்வம் பெற்றதால் என்றும் அழியாது வாழ்ந்து வரக்கூடிய பெருமான் அனுமன் ராமபிரான் திருவடியை தியானம் செய்வதையே பெரும் பேராக கருதி வருபவர். ராகவனின் திருவடிகளாகிய தாமரை மலரில் உள்ள தேனை குடிக்கும் வண்டாக மாறி ராமபக்தியில் ஆழ்ந்து பேரின்பம் துய்த்து வரக்கூடியவர். அந்த பேரின்பத்தை நமக்கும் அளித்து கொண்டிருக்கக்கூடியவர். இதோ அந்த திருவடியினுடைய பேரின்பத்தை, சரணாகதி செய்யும் தத்துவத்தை நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனுமந்த வாகனத்திலே எம்பெருமான் திருவேங்கடமுடையான் நம் பாவங்களை எரித்து இவனைப் போல தாசனாக இருந்து எதையும் எதிர்பாராத அனன்ய பிரேமை கொண்டு கைங்கரியம் செய்பவர்களுக்கு நான் எத்தனை பேரின்பத்தை கொடுப்பேன் என்பதை சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அற்புத வைபவம். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன் அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. அஞ்சனை மலையிலே கோயில் கொண்டான், அழகான காக்குத்த நாமம் கொண்டான். அஞ்சனை மலையிலே கோயில் கொண்டான்,
அழகான காக்குத்த நாமம் கொண்டான். அணிவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன், மணியான வாழ்வு தருமலையின் வாசன். அணிவேங்கடத்தான் ஸ்ரீனிவாசன், மணியான வாழ்வு தருமலையின் வாசன். தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பான். தஞ்சமென்றே வந்த அடியவர்க்கு தாராளமாகவே அருளளிப்பான். தங்கம் வைரம் இன்னும் மேனி அழகன், தனியாத ஐஸ்வர்யம் தந்தளிப்பான். தங்கம் வைரம் இன்னும் மேனி அழகன், தனியாத ஐஸ்வர்யம் தந்தளிப்பான். ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். வருகின்ற வேதாச்சலன், வீரமாருதி ஏறும் சேஷாச்சலன். வில்லேந்தி வருகின்ற வேதாச்சலன், வீரமாருதி ஏறும் சேஷாச்சலன். வெங்கட பெருமலையின் செல்வ நிலையாய் ஓங்கிய நாதன் கனகாச்சலன். வெங்கட பெருமலையின் செல்வ நிலையாய் ஓங்கிய நாதன் கனகாச்சலன். கல்லேந்தி அணை செய்த கவிகுலத்தை காத்து ரட்சித்தவன் ஸ்ரீராகவன். கல்லேந்தி அணை செய்த கவிகுலத்தை காத்து ரட்சித்தவன் ஸ்ரீராகவன். உள்வாங்கும் உள்ளத்தில் உயர்வு தருவான் உத்தமன் உற்சவ விழாநாயகன். உள்வாங்கும் உள்ளத்தில் உயர்வு தருவான் உத்தமன் உற்சவ விழாநாயகன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஹனுமந்த வாகனம் ஆரோகணம் செய்து ஆனந்த கோலமுடன் நாராயணன் தனுசேந்தி வருகின்ற சூரிய குலன், அவன் சதிராடி வருகின்ற கோலாகலன். ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஹரி கோவிந்தா. ராமா ஓம் நமோ வெங்கடேசாய. ராமபிரானின் கட்டளைப்படி சேதுவிலிருந்து கொண்டு அனுமன் விபீஷணன் ஆண்டு வரும் இலங்கைக்கு பாதுகாவலாக இருந்து வந்தார். அனுமனின் எண்ணமும் சிந்தனையும் செயலும் ராமபிரானை பற்றியதாகவே இருந்து வந்தன. இப்படி சேதுவிலும் இருப்பார், இமயத்தில் இருப்பார். எங்கெல்லாம் ராமநாமம் கேட்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் வந்து விரைந்து இருந்து கேட்கக்கூடியவர், தன் அருளை கொடுக்கக்கூடியவர் அனுமன். அப்படி ஒரு சமயம் சேதுவிலிருந்து இமயத்திற்கு சென்று தவம் செய்து கொண்டிருந்தார் ஹனுமன். அப்பொழுது அழகாக பஞ்ச பாண்டவர்கள், கிருஷ்ணன் அவதாரம் செய்த துவாபர யுகம்,
அந்த துவாபர யுகத்திலே பஞ்ச பாண்டவர்களுக்கு கிருஷ்ணன் அனுக்கிரகம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த காலகட்டத்திலே வனவாசம் மேற்கொள்ளுகிறார்கள் பஞ்ச பாண்டவர்கள். அந்த வனவாச காலத்தின் பொழுது ஒரு முறை இதோ இந்த மலையிலே காட்சி தருகிறதே, அதுபோல அடர்ந்த வனம், அழகான தென்றல் காற்று அதோ அசைத்து அந்த பெருமானை வரவேற்கிறது. அதுபோல அந்த வனத்திலே இருக்கக்கூடிய மரங்கள் அசைந்து கொண்டிருந்தன. அதிலே பிறந்த அந்த காற்றிலே ஒரு தாமரை மலர் மிதந்து வந்து திரௌபதியினுடைய மடியிலே விழுந்தது. அதை எடுத்து பார்க்கிறாள். அதிலே 1008 இதழ்கள் இருந்தது. அதிசயமாக இருந்தது, மிக அழகாக இருந்தது, வாசனை மிக்கதாக இருந்தது. அதனாலே அந்த மலரை பார்க்கிறாள். இதுபோல நிறைய மலர்கள் எங்கிருக்கிறது, ஒரு மலரே இவ்வளவு அழகாக இருக்கிறதே என்று விரும்பி திரும்பினால் அங்கே பீமன் நின்று கொண்டிருந்தான். பீமனை பார்த்து இதுபோல மலர் கிடைக்குமா என்று கேட்டாள். திரௌபதி கேட்டால் இல்லை என்று சொல்வாரா பீமன்? அதனாலே இதோ கொண்டு வருகிறேன் என்று விரைந்தார். அந்த கானகத்துள்ளே தேடி தேடி பார்க்கிறார். எங்கேயாவது அந்த மலர் கிடைக்கிறதா என்று விரைந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இமயத்திலே ஹனுமன் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அல்லவா. இந்த பீமன் மலரை தேடி வருகிற பொழுது ஒரு அட்டகாசம், பெரும் சப்தம், மரங்களையெல்லாம் முறித்து கொண்டே வருகிறார். அது பேர் இரைச்சலாக இருக்கிறதாம். அதனாலே கண் விழித்த அனுமர் இது பீமனின் செயல், தன் தம்பியின் செயல் என்று உணர்ந்து இந்த அடாத செயலை அவருக்கு உணர்த்த வேண்டும், தம்பிக்கு அருளி செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டாராம் அனுமன். அதனாலே அவன் வருகிற வழியிலே ஒரு வனத்திலே தன்னுடைய வாளை நீட்டி வழிமறிப்பது போல அமர்ந்து கொண்டார், வயோதிக கோலத்திலே. பீமன் வந்தான். இடையிலே வழி மறித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கிழவடிவிலே இருந்த ஹனுமனை பார்த்து யாரென்று புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இப்படி வழியை மறித்து கொண்டிருக்கிறாய், உன் வாளை எடு என்று சொல்ல அந்த அனுமன் அப்பொழுது சொல்லுகிறார், அப்படியாப்பா, என்னை பார்த்தால் வயோதிகமாக தெரிகிறது என்று சொல்லுகிறாய். ஆமாம், உண்மையில் எனக்கு வயதாகிவிட்டது. நீ இளமையில் இருக்கிறாய். அதனால்தான் இந்த அடாத செயலை செய்து கொண்டு இப்படி எல்லோரையும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறாய். வனத்திலே இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள் எல்லாம் அச்சமுற்று பயந்து ஓடுகின்றன உன்னால். நானும் பயந்து இப்படி விழுந்து கிடக்கிறேன் என்று சொல்லி, நீ இப்படி செய்யலாமா என்று கேட்க, உனக்கென்ன வந்தது, உனக்கு வயதாகிவிட்டது, அதனால் இந்த பேச்செல்லாம் பேசாதே, தள்ளிப்படு என்று பீமன் சொல்ல, அப்படியாப்பா, நீ சொல்வது உண்மைதான், எனக்கு வயதாகிவிட்டது. என்னால் எழுந்து என் வாளை எடுத்து வைக்க கூட என்னால் முடியவில்லை. அதனாலே நீ கொஞ்சம் என் வாளை எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு நீ போகலாம் என்று சொல்ல, பீமன் அலட்சியமாக தன் 2 கரங்களாலும் ஹனுமனினுடைய வாளை பிடித்தார், எடுத்தார். ஆனால் அசைக்க கூட முடியவில்லை. முயன்று பார்க்கிறார், முடியவில்லை. அப்பொழுது பீமன் உணர்ந்தார். அப்பொழுதுதான் ஹனுமனை நன்றாக பார்க்கிறார். அப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார், சுவாமி, என்னுடைய இந்த கவனக்குறைவு, அகங்காரம், நான் வந்திருக்கிறேன் என்கின்ற அந்த அகங்காரம், என்னால் முடியாதது ஒன்று உண்டோ? எல்லோரும் எனக்கு, மற்றவர்கள் என்ன கஷ்டப்படுகிறார்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாமல் நான் வந்த காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நினைப்பிலே இருந்து விட்டேனே. அந்த நினைப்பை பொய்யாக்கி எமக்கு அருளி செய்யுங்கள். செய்ததற்கு நன்றி. தாங்கள் யார் சுவாமி என்று கேட்க, அப்பொழுது அனுமன் அருளி செய்கிறார், தான் யார் என்று பீமனுக்கு உணர்த்துகிறார். அப்படி பீமனினுடைய அந்த கர்வத்தை,
ஒரு லட்சியத்தை நோக்கி பயணம் செய்கிற பொழுது இடையில் எழுகின்ற அந்த சிற்றின்ப விஷயங்களுக்கு அதிக கவனம் கொடுத்து விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு விஷயத்திற்காக இங்கே வந்திருக்கிற பொழுது இப்படி செய்யலாமா செய்யக்கூடாது என்று அவனுடைய அந்த கர்வத்தை அடக்கி அவனுக்கு புரிய வைத்தார், புத்தி எடுத்து கூறினார் இல்லையா ஹனுமன். அப்படி பீமனினுடைய கர்வத்தை அடக்கியவர் ஹனுமன். அதுபோல கலியுகத்திலே திருவேங்கடமுடையான் தன் திருவடி காட்டி ஹனுமனின் மீது ஆரோகணித்து வருகின்ற இந்த அற்புத வைபவத்தை கண்ணுற்றால், சேவித்தால், நமக்கு எந்த நினைப்பும் வேறெந்த நினைப்பும் இல்லாமல் இந்த சேவையை நாம் கண்ணுற்றால் நமக்கு கிடைப்பது என்ன? முதலிலே நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அந்த அகங்காரம், இது தானாகவே அழிந்துவிடும். அகங்காரம் அழிந்துவிட்டால் அங்கே தானாக சாந்தம், பணிவு வந்துவிடும் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பணிவு, அந்த பணிவுதான் சரணாகதிக்கு நம்மை அழைத்துச் செல்லும். நம்மால் ஆவது ஒன்றுமில்லை என்கின்ற சரணம் 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 என்கின்ற தத்துவத்தை நமக்கு அருளி செய்யக்கூடிய வைபவம்தான் இப்பொழுது நாம் சேவித்த வைபவம். அதைத்தான் இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். ஹனுமனினுடைய வாகனத்திலே எம்பெருமானினுடைய திருக்கோலத்தை சேவித்து கொண்டு இதோ இவர்களெல்லாம் ஆடி பாடி அவனுடைய பெருமைகளை, புகழை, கருணாமிர்தத்தை இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, நாமும் அதுபோல இந்த மனதினாலே கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வைபவம். இப்படி பீமனின் கர்வம் அடக்கியவர் ஹனுமன். அதே நேரத்திலே தமக்கும் ஒரு அடக்கம் வேண்டும். தாமும் எந்த இடத்திலே அடங்க வேண்டுமோ அதுபோல அடங்கி இருக்க வேண்டும். அந்த பணிவுதான், அந்த சரணம்தான் எப்பொழுதும் நிலைத்த பேரின்பத்தை நமக்கு தரும் என்பதை காட்டக்கூடியவராக அனுமன் இன்னொரு செய்தியையும் நமக்கு காட்டி அருள பண்ணி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து சேவிப்போம். நமோ நமோ தசரத நந்தன ராம, நமோ நமோ தசரத நந்தன ராம, கமனீய யாக பாக கர்த்த ராம, நமோ நமோ தசரத நந்தன ராம, கமனீய யாக பாக கர்த்த ராம, நமோ நமோ தசரத நந்தன ராம. ஜய நந்தன ராம, சுப நந்தன ராம, ஜய நந்தன ராம, சுப நந்தன ராம. काकुत्स कुल राम कौसल्य सुत राम, काकुत्स कुल राम कौसल्य सुत राम, श्रीकर गुणोन्नत श्रीराम. काकुत्स कुल राम कौसल्य सुत राम, श्रीकर गुणोन्नत श्रीराम. काकासुर वैरि राम, कौशिक वत्सल राम, भीकरता
शरणागत रक्षक राम नमो नमो दशरथ नन्दन राम कमनीय याग भाग कर्त राम नमो नमो दशरथ नन्दन राम कमनीय याग भाग कर्त राम नमो नमो दशरथ नन्दन राम जय नन्दन राम शुभ 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 नन्दन राम सीताराम जय जय राम जय जय राम सीताराम सीताराम जय जय राम सीताराम सीताराम जय जय राम जय जय राम ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய வரதா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ மாருதி பிரசோதயாத். இப்படி இமயத்திலே பீமனினுடைய கர்வத்தை அடக்கிய அனுமன் அங்கிருந்து கிளம்பி சேது கரைக்கு வந்தார். சேது சமுத்திரத்திலே அந்த கரையிலே அமர்ந்து ராமநாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினார். அதே நேரத்திலே பஞ்ச பாண்டவர்களிலே அர்ஜுனன் சிறந்த வில்லாளி, வில்லுக்கு விஜயன் என்று நாமம் பெற்றவன், கிருஷ்ணனினுடைய ஆத்ம நண்பன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டார். அந்த தீர்த்த யாத்திரையினுடைய ஒரு நிகழ்வாக சேது சமுத்திரத்திலே நீராடுவதற்கு வந்தார். இந்த சேது சமுத்திரம் எப்பேற்பட்டது என்று ராமபிரான் தன் திருவாக்கினாலேயே அருளிச் செய்திருக்கிறார். இலங்கையிலே ராவணனை வென்று சீதா பிராட்டியை அழைத்து கொண்டு அந்த புஷ்பக விமானத்திலே வருகிற பொழுது, அயோத்தி நோக்கி திரும்புகிற பொழுது ஒவ்வொரு இடமாக காண்பித்து கொண்டே வருகிறாராம் ராமன் சீதை பிராட்டிக்கு. அப்படி சேது சமுத்திரத்தை காட்டி என்ன அருளி செய்திருக்கிறார் தெரியுமா? மற்ற சமுத்திரங்களிலெல்லாம் நீராடினால் நம்முடைய பாவம் போகும், நாம் எண்ணி வந்த நற்காரியங்கள் கைகூடும், நம்முடைய தோஷங்கள் விலகும், நமக்கு அனுக்கிரகம் கிடைக்கும். ஆனால் சீதா, இந்த சேது சமுத்திரத்தை எவர் ஒருவர் நினைத்தாலும் கூட போதும், அந்த நினைப்புக்கே அந்த பாவம் போய்விடும், தீயினிலிட்ட பஞ்சு போல பஸ்மமாகி போகும் என்று சேது சமுத்திரத்தை பற்றி நினைத்தாலே போதும் என்று சீதா பிராட்டிக்கு ராமபிரான் அருளி செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட சேது சமுத்திரத்திலே நீராடுவதற்கு வந்த அர்ஜுனன் அங்கே ராமநாமத்தை ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனுமனை பார்க்கிறார், சேவிக்கிறார். சேவித்த பிறகு அனுமனிடம் கேட்கிறார், ஐயனே, எனக்கு ஒரு ஐயம் இருக்கிறது, அதை தீர்த்து வைக்க வேண்டியது தங்களுடைய பொறுப்பு என்று கேட்டார் அர்ஜுனன். என்ன விஷயம்? ஹனுமன் கேட்கிறார். இல்லை, ராமபிரான் எப்பேற்பட்ட வில்லாளி, அவனை சொல்லுகிற பொழுதே ராமன் என்று சொன்னால் ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் என்று சொல்லுவார்களே, அப்படி வில்லுக்கு என்றால் ராமன் தானே. அப்படிப்பட்ட ராமன் நினைத்திருந்தால் ஒரு நொடி பொழுதிலே சரசரசரவென இந்த சேது பாலத்தை அம்பினாலே கட்டியிருக்கலாமே. அதை விடுத்து வானர கூட்டங்களையெல்லாம் வைத்துக்கொண்டு நெடுநாட்கள் பணிபுரிந்து உழைத்து சிரமப்பட்டு அதற்கு பிறகு கற்களை கொண்டு நிரப்பி இந்த சேது பாலத்தை கட்ட வேண்டியதனுடைய அவசியம் என்ன என்று ஒரு இளம் சிரிப்போடு கேட்டாராம். ராமனினுடைய வில்லின் மீது
அவ்வளவு நம்பிக்கையா என்று அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் அல்லவா? உடனே அனுமன் சொன்னாராம், நீ கேட்டது எனக்கு புரிகிறது. வில்லுக்கு விஜயன் என்று உன்னுடைய அந்த வில்லின் தீரமும் எனக்கு தெரியும், உன் புகழும் எனக்கு தெரியும். இருந்தாலும் ராமனினுடைய வில்லின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அளப்பரியது. அவர் நினைத்திருந்தால் அயோத்தியில் இருந்து கொண்டு, ஏன் வைகுந்தத்திலே இருந்து கொண்டு கூட ஒரு அம்பினாலே அந்த ராவணன் கதையை முடித்திருக்கலாமே. அப்படிப்பட்டவர் அதை செய்யாமல் இங்கே வந்து இந்த வானர கூட்டங்களை எல்லாம் கொண்டு இந்த சேது சமுத்திரத்திலே சேது பாலத்தை அமைத்தாரே, அதற்கு காரணம் இருக்கிறது. அம்பினால் பண்ண முடியாது என்று இல்லை. அப்பேற்பட்ட வலிமையுடைய அம்புகளாலே கொண்டு அமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். இருந்தாலும் இத்தனை வானர கூட்டங்களை 70 வெள்ளம் வானர கூட்டங்கள், அந்த வானர கூட்டங்களை எல்லாம் தாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பாலம் அமைக்க வேண்டும் அல்லவா? அதனால்தான் கற்களாலே அமைத்தார் ராமபிரான் என்று அனுமன் சொன்னாராம். அதற்கு நகைத்து கொண்டே அர்ஜுனன் சொன்னான், இந்த இப்பேற்பட்ட அம்பினுடைய வலிமை நீங்கள் சொல்லுகிறீர்கள், ராமனினுடைய பரசுராமரையே எதிர்த்து ஜெயம் கொண்டவர் அல்லவா? அப்பேற்பட்ட அந்த வில்லினை தாங்கியவர் அல்லவா? கோதண்டன் என்கின்ற திருநாமம் உடையவர் அல்லவா? அவர் கட்டினால் அந்த அம்பிலே இந்த வானரக்கூட்டங்கள் என்ன 1000 இந்த பிரபஞ்சமே ஏறி நின்றாலும் கூட அது ஒன்றும் ஆகாதே. அப்படிப்பட்ட அந்த அம்பு பாலத்தை ஏன் கட்டாமல் விட்டுவிட்டார் என்று மீண்டும் கேட்டாராம் அர்ஜுனன். அப்பொழுது அனுமன் சொன்னார், ஓ, அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? சரி, நான் சொல்லுகிறேன் கேள். இந்த அம்பிலே நான் ஒருவன், வானர கூட்டங்கள் இல்லை, இந்த பிரபஞ்சம் இல்லை, நான் ஒருவன் ஏறி நின்றாலே இந்த அம்பு, உன்னுடைய அந்த அம்பு படுக்கை எப்படி விட்டாயோ, பீஷ்மருக்கு விடப்போகிறாயோ, அதுபோல இந்த அம்பினாலே ஒரு பாலம் கட்டு, அது என்னை தாங்குகிறதா என்று பார்க்கலாம் என்று சொல்ல, உடனே அனுமன் சொல்ல அர்ஜுனன் கேட்கிறான், அப்படி நான் ஒரு வில்லை பாலம் அமைத்து விட்டால், வில்லினாலே அதை நீ உடைத்து விட்டாயானால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்பொழுதே இந்த தீ மூட்டி இங்கேயே அதிலே எரிந்து விடுகிறேன் என்று சொல்ல, அப்படியானால் ஆகட்டும் என்று சொல்ல அந்த பாலத்தை கட்டுகிறான் அர்ஜுனன். தொடர்ந்து அந்த பாலத்திலே நாம் பயணிப்போம். ஜெய ஜெய ராமா சமர விஜய ராமா பயஹர நிஜ பக்த பாரீண ராமா ஜெய ஜெய ராமா சமர விஜய ராமா பயஹர நிஜ பக்த பாரீண ராமா ஜெய ஜெய ராமா சமர விஜய ராமா.
వితత మహిమల శ్రీ వెంకటాద్రి రామ వితత మహిమల శ్రీ వెంకటాద్రి రామ మతిలోన బాయని మనువంశ రామ జయ జయ రామ సమర విజయ రామ భయహర నిజ భక్త పారీణ రామ జయ జయ రామ సమర విజయ రామ భయహర నిజ భక్త పారీణ రామ జయ జయ రామ సమర విజయ రామ. ஓம் நமோ வெங்கடேசாய. அர்ஜுனன் தீயை மூட்டி அதிலே விழப்புக அந்த நேரத்திலே திருமால் வயோதிக வேதியராக வந்தார். அர்ஜுனனை தடுத்து நிறுத்தி என்ன நடந்தது என்று விசாரித்தார். இருவரும் சொன்னார்கள். அப்பொழுது வேதியர் கேட்டார், இதற்கு சாட்சி யாராவது உண்டா என்று கேட்டார். அர்ஜுனன் சொல்லுகிறான், மனசாட்சிதான் எங்களுக்கு சாட்சியாக இருக்கிறது என்று சொல்ல, இல்லை இல்லை, மூன்றாவது நபர் ஒருவர், சாஸ்திரம் தெரிந்த ஒருவர் இதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இப்பொழுது நான் சாட்சியாக இருக்கிறேன், மீண்டும் போட்டி துவங்கட்டும், முடிவு பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல இருவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மீண்டும் அர்ஜுனன் அம்புகளாலே அந்த சேது கரையிலே ஒரு பாலம் அமைத்தான். இம்முறையும் ஹனுமன் சிரித்து கொண்டே அர்ஜுனனை பார்த்தவாறே அந்த ஏணியினுடைய அடிப்புறத்திலே காலை வைத்தார், தன் கட்டை விரலை வைத்தார். ஆனால் ஒன்றும் ஆகவே இல்லை. இவர் அர்ஜுனனை பார்த்து சிரித்து கொண்டே அப்படி செய்தார். ஆனால் இம்முறை அந்த பாலம் நொறுங்கவே இல்லை. 2 படி ஏறுகிறார், அப்பொழுதும் நொறுங்கவில்லை. என்ன ஆச்சரியம் இது! அனுமன் துவண்டு போனார். எதனாலே இது என்று. எப்பொழுதும் நிமிர்ந்த தலையல்லவா அவருக்கு. ஆனால் இப்பொழுது என்ன பண்ணினார், எங்கே எதிலே குறை கண்டேன் என்று கீழே குனிந்து பார்த்தாராம். அந்த அம்பு பாலத்தின் அடியிலே தன் தலை தாழ்த்தி பார்த்தபொழுதுதான் அங்கே ஸ்ரீசக்கரம் இருப்பதை உணர்ந்தார். அடாடா, வந்திருக்கிற வேதியர் வேறு யாருமல்ல, அந்த கோதண்ட ராமனேதான் வந்திருக்கிறான். அவன் அருள்மழை இங்கே பொழிந்து கொண்டிருக்கிறது. இதோ திருவேங்கடமலையிலேயும் அவனுடைய அருள்மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. உணர்ந்து கொண்டான் அனுமன். உடனே வேதியர் அங்கே காட்சி தருகிறார். அர்ஜுனனுக்கு கண்ணனாக காட்சி தருகிறார், ஹனுமனுக்கு ராமனாக காட்சி தருகிறாராம். அப்படியானால் என்ன, எங்கே எப்படி இருக்க வேண்டும்? அடக்கத் தெரிந்தவனுக்கு அடங்கவும் தெரிய வேண்டும். அடக்கினார் பீமனை, இங்கே அடங்கினார் அர்ஜுனனிடத்திலே என்று தன் நிலையை தானே நமக்கெல்லாம் தெரிவிக்கிறார். அங்கே இருவருக்கும் கண்ணனாகவும் ராமனாகவும் காட்சி தந்த பெருமாள் இதோ நமக்கெல்லாம் திருமலையிலே இந்த நேரத்திலே அனுமந்த வாகனத்திலே திருவேங்கடநாதனாக காட்சி தந்து கொண்டிருக்கிறான். நமக்கு அதிகாரம் இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் பணிவு என்பது இருக்க வேண்டும். அடக்கினாய் ஆற்றல் காட்டி அஞ்சனை செல்வ அன்று மடங்கல் போல் மொயம்பினானை வீமனை மகிழச் செய்தாய். அடங்கினாய் பின்பு நீயே அடங்கினாய் அர்ஜுனன் முன். அடக்கினாய் பின்பு நீயே அடங்கினாய் அர்ஜுனன் முன். அடக்கத்தின் வடிவே எந்தன் அண்ணலே போற்றி போற்றி என்று அற்புதமாக ஆசாரியர்கள் சேவிக்கக்கூடிய அந்த ஹனுமனினுடைய அடங்கவும் தெரிய வேண்டும், அடக்கவும் தெரிய வேண்டும் என்கின்ற அந்த அருள் மழையை நமக்கு கொட்டி கொட்டி அருள பண்ணி கொண்டிருக்கின்ற ஹனுமனினுடைய அந்த கைங்கரியத்தை இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை எத்தனை கைங்கரியங்களை யார் யார் செய்தாலும் ஹனுமன் செய்தது போல் செய்து கொண்டிருப்பது போன்ற ஒரு கைங்கரியம்
இன்றும் நமக்கு கிடைக்குமா என்றால் அது வேறொருடத்திலே காண முடியாது என்பதுதானே உண்மை. ஹனுமன் வானர வீரனான கேசரியின் மனைவி அஞ்சனா தேவிக்கும் காற்றுக் கடவுளான வாயு பகவானுக்கும் மகனாகத் தோன்றியவன். கேசரி தந்தை, அதனாலே கேசரி நந்தவர்த்தனன் என்றும், வாயுவிற்கு பிறந்ததால் வாயு நந்தனன், வாயு புத்திரன் என்றும் அழைக்கப்படுபவன். மருத் என்னும் வடமொழி சொல்லுக்கு காற்று என்பது பொருள். எனவே அனுமன் மாருதி என்று அழைக்கப்படுகிறார். தாய் வழி பெயராக அஞ்சனா புத்திரன், ஆஞ்சநேயன் என்றும், வாசமுடன் பிறந்ததால் கந்த வாகத்மஜ எனவும் அவனை அழைத்து மகிழ்கிறார்கள். குழந்தையாக இருந்த ஆஞ்சநேயன் சூரியனை காலை வேளையில் பழம் என்று கருதி அவன் மீது தாவுகையில் ராகு இந்திரனிடம் போய் முறையிட்டான். இந்திரனோ ஆஞ்சநேயனை தன் வஜ்ராயுதத்தால் கன்னத்திலே தாக்கினான். வாயு சினமுற்று தன் குழந்தையை ஹனுமனை குகையில் கொண்டு சென்று ஒளிந்து கொண்டான். காற்று இன்றி வாழ்வது எங்கனம் என அஞ்சி பிரம்மன் முதலான தேவர்கள் முறையிட்டனர். வாயு பகவான் மனமிறங்கி வெளிவந்தான். வஜ்ராயுதம் கன்னத்தில் பட்டு நீண்ட தாடைகள் கன்னங்கள் பெற்றதால் ஹனுமன் என்னும் பெயர் பெற்றான். ஹனு என்றால் தாடை என்றொரு பொருள் உண்டு. அப்போது கூடிய தேவர்களில் பிரம்மன், நான் உள்ளவரையில் நீ வாழ்வாயாக என்று ஹனுமனுக்கு வாழ்த்து தெரிவித்தான். திருமாலோ, எனக்கு என்றும் பக்தனாக இரு என்று அவனுக்கு கைங்கரியம் செய்ய அன்றே கட்டளையிட்டு விட்டான். இந்திரன், எவ்வித படையும் உன்னை புண்படுத்தாது என்று வரம் கொடுத்தான். அக்னி பகவானோ, உன்னை தீ என்றும் சுடாது என்று வரமளித்தார். யமதர்மராஜனோ, உனக்கு எப்போதும் இறப்பில்லை என்றார். சூரிய பகவான் அவருக்கு கல்வி கற்றுத் தந்தார். பிரம்மாத்திரத்தாலும் தேவாஸ்திரத்தாலும் என்றும் மரணமிலா வரங்களை சிவபெருமானும் பிரம்மனும் அளித்து மகிழ்ந்தனர். இப்படி பிறக்கின்ற பொழுதே இளைய வயதிலேயே இத்தனை தேவாதி தேவர்களினுடைய வரங்களையெல்லாம் பெற்றவர் ஹனுமன். அதை ஒவ்வொரு கட்டத்திலேயும் அந்த வரங்களையெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தி நமக்கு அருளி செய்து கொண்டிருக்கக்கூடிய அனுமன். அப்படிப்பட்ட அனுமனினுடைய அற்புதமான வாகனத்திலே திருவேங்கடமுடையானை சேவித்து மகிழ்வோம். ஸ்ரீ ஆஞ்சநேய வரதா கோவிந்தா கோவிந்தா கோ. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு. கற்பூர ஹாரதியே ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு.
వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శిష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద వజ్రమకుటధర గోవింద వరాహమూర్తి గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోపీలోల గోవింద గోవర్ధనోద్ధార గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దశరథ నందన గోవింద దశముఖమర్దన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పక్షివాహన గోవింద పాండవ ప్రియ శ్రీ గోవింద
గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ